வணக்கம்ப்பா. கருப்பட்டி இந்த பனை மரத்துலேருந்து அந்த பதினி இருக்குல்ல, அதை எடுத்து தான் கருப்பட்டி தயார் பண்ணுறாங்க. அது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட, இரும்பு சத்து நிறைந்ததும் கூட. 2வது இது பெண்களுக்கு ரொம்ப உகந்தது. அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடியது. இந்த பெரிய பொண்ணு ஆகிடுறாங்கல்ல, வயசுக்கு வந்துடுறாங்கல்ல, அந்த நேரத்தில் அவங்களுக்கு உளுந்தங்களி, வெந்தயக்களி இந்த மாதிரி கிண்டி அந்த கருப்பட்டியும் நல்லெண்ணெயும் சேர்த்து கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கர்ப்பப்பை பலப்பட்டு கருமுட்டைகள்லாம் நல்லா உண்டாகி உற்பத்தியாகி அவங்களுக்கு பிற்காலத்தில் கல்யாணம் முடிக்கும்போது அவங்களுக்கு கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருந்து குழந்த பாக்கியத்துக்கு அது ஆகுது. அதுக்கு தான் அந்த காலத்தில் வயசுக்கு வந்துட்டாலே இந்த இது கருப்பட்டி, நல்லெண்ணெய், இந்த களி இந்த மாதிரியெல்லாம் சேர்ப்பாங்க. கருப்பட்டி தான் அதில் முக்கியத்துவம் வருது. அப்புறம் குழந்த பெற்றவங்களுக்கு அதில் வயிற்றில் இழுக்கெல்லாம் இருக்கும் கர்ப்பப்பையில், அதெல்லாம் வெளியேறதுக்கும் இந்த கருப்பட்டி நல்லா உதவும். அவங்களுக்கு அதிக இரத்தப்போக்கு வெளியாகி அவங்களுக்கு இது சத்து இல்லாமல், இரும்பு சத்து இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கும் இந்த கருப்பட்டி இதாகும். அதனால் குழந்த பெற்றவங்களுக்கும் கருப்பட்டி கொடுக்கலாம், வயசுக்கு வந்தவங்களுக்கும் கருப்பட்டி கொடுக்கலாம். பொதுவாக எல்லாருமே கருப்பட்டி காப்பி இப்படி கருப்பட்டியில் செய்கிற உணவுகள்லாம் சாப்பிட்லாம். ஸ்வீட்ஸு எல்லாமே கருப்பட்டியில் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் சர்க்கரை நோய்க்காரவங்க சாப்பிடாதீங்க, இனிப்பு வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கெல்லாம் கருப்பட்டியில் செஞ்சு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. உருண்டை, சிம்பிளி உருண்டை, அது இதுன்னு சொல்லி இருக்குல்ல, முந்திரி கொத்து, அதெல்லாம் கருப்பட்டியிலே செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம்ப்பா.